ஹலோ விவோஸ், நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க. ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட மேஜர் ட்ரேடிங் அப்டேட்ஸ் தான் ரொம்ப ஷாக்கிங்காகவே வந்துட்டுருக்கு. ஏன்னா இதெல்லாம் கன்ஃபார்ம் அப்டேட்னு தான் சொல்கிறாங்க. அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து தான் வந்திருக்கு. என்னன்றதை வாங்க பார்க்கலாம். அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ்டு விக்கெட் கீப்பர் உள்ளே நுழைய போகிறதா சொன்னாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேஎல் ராகுல் தாங்க. ஏன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துச்சு, அது கிஷானா பண்டா இல்லை வேறு பிளேயரானு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் தான். எப்படி கன்ஃபர்மேஷன் ஆச்சுன்னா, டெல்லி வந்து லைக்லி இதே வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா தான் சொல்கிறாங்க. ஆக்ஷனுக்குள்ளே விட போகிறதா சொல்கிறாங்க. ஸோ சிஎஸ்கே வந்து 99% வந்து கேஎல் ராகுலை எடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி டெல்லி வந்து அவங்கள வந்து ஆக்ஷனில் விட்டாங்கன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸோட எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம தலை தோனியோட லாஸ்ட் சீசன்னால் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ரொம்பவே அதிரடியாக தான் முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தான் சொல்கிறாங்க இந்த சீசன். ஏன்னா நம்ம தோனிக்கு காம்பன்சேட் பண்ண ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் ப்ளஸ் கூல் மைண்ட் செட்டோடு விளையாடுறது கேஎல் ராகுல் தான் இப்போதைக்கு உள்ள சுச்சுவேஷனில். அண்ட் டெல்லியை பொறுத்தவரை அவருக்கு கேப்டன்சி அவர் தேவை இல்லைன்ட்டார். ஸோ அதனாலேயே டெல்லி வந்து அவரை ரிலீஸ் பண்ணிட்டு புது பிளேயர் போகிறாங்கன்னு தான் சொல்லிகிட்ருக்காங்க. மேபி நம்மளுக்கு கேஎல் ராகுல் கிடைக்க அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது. டெல்லி ஏன் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நியூ கேப்டனாக இப்போ ஒருத்தரை எடுக்க போகிறாங்க தான் சொல்கிறாங்க. அது வந்து மேபி சஞ்சு சாம்சனை தான் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. டெல்லி வந்து ஒரு ட்ரேடிங் ஐபிஎல் ஆக்ஷனை பொறுத்தவரை ஒரு அதிரடியான டீம், பொறுத்துன்னு தான் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு மேஜர் அப்டேட் பார்த்திங்கன்னா, வாஷிங்டன் சுந்தர் நம்ம தமிழ்நாட்டு பிளேயர் வந்து உள்ளே வரப்போகிறதா சொல்கிறாங்க. அதுவும் என்ன மாதிரி ட்ரேடிங் மூலியமாக வரதை தான் சொல்கிறாங்க. பட் நம்ம எந்த பிளேயரை ட்ரேட் பண்ணி கொடுக்க போகிறோன்றதை சொல்ல. பட் இவர் வந்து நம்ம சிஎஸ்கேக்கு ட்ரேட் மூலியமாக தான் வரப்போகிறான்னு சொல்கிறாங்க. இது ரொம்பவே ஒரு சூப்பரான நியூஸ் தான். ஏன் எடுக்க போகிறாங்கன்னு சிஎஸ்கே ஒரு ரீசனும் சொல்லியிருக்காங்க. ரவிச்சந்திரன் அஸ்வினை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நம்ம வாஷிங்டன் சுந்தரை தான் எடுக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை இது சூப்பர் சாய்ஸ். ஏன்னா இவரோட ஸ்பெஷல் டேலண்ட் என்னெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் ரைட் ஆர்ம் பவுலர், இந்த ஒரு காம்போ தான் நம்மளுக்கு தேவை. கரெக்டாக இவரை வந்து சிஎஸ்கே பிக் பண்ண ஒரு ஓப்பன் வச்சுருக்காங்க ட்ரேடை. இதை பொறுத்துன்னு தான் பார்க்கணும் எந்த பிளேயரை கொடுத்துட்டு எந்த பிளேயரை எடுக்க போகிறாங்கன்னு. இவரோட ஸ்பின்னிங்குமே சூப்பராக இருக்கும். இவரோட ஸ்பின்னை அஸ்வினை பார்க்குற போலவே இருக்கும். ஸோ சிஎஸ்கே வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் இது இந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ இந்த வாட்டி மேனேஜ்மெண்ட் வந்து எல்லாமே டக்குன்னு தான் முடிவு எடுக்க போகிறதா சொல்கிறாங்க. இந்த வாட்டி பாரபட்சமே பார்க்காம ட்ரேட் நடக்க போகுது. பொறுத்துன்னு தான் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம்.